Assalamualaikum, welcome to Afra's Food Channel. அஸ்ஸலாமு இன்றைக்கி நம்ம சேனலில் கனவா மீனை வச்சு கேரளா ஸ்டைலில் சும்மா அடிப்பொலியான ஒரு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கனவா மீன் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கனவா ஃப்ரைன்னு சொல்லிட்டு வீடியோவில் போட்டிருக்கோம். மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், லிங்க் செக் பண்ணிக்கோங்க. கனவா மீனோட கீழ்ப்பகுதியே நான் அந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அதோட தலைப்பகுதியும் அதே மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நம்ம சவுத் இந்தியன் சைடில், அது முக்கியமாக கேரளாவில் கோகோனட் ஆயில் அண்டு தேங்காய் பால்லாம் யூஸ் பண்ணி செய்வோம். கனவா மீனை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 கப் தேங்காயும் 8 முந்திரியும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா அதுலேருந்து அந்த தேங்காய் பாலை வந்து பிழிஞ்சு எடுத்துடலாம். கல்லுப்பு போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த கனவா மீனை ஃபஸ்ட் நம்ம மேரினேட் பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்ல கலர் வரதுக்காக 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே உப்பு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 4 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும், மேரினேட் ஆகிட்டோம். இது ஊறிட்டுருக்க நேரத்தில் நம்ம கிரேவிக்கு தேவையானதை ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறேன். அதே போல் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கிறேங்க. இப்போ நல்லா இது பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு அகலமான கடாயை வச்சிடலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் நல்ல பூண்டை தட்டி வச்சு ஆட் பண்ணிக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம ஊற வச்சுருக்க அந்த கனவா மீனை நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதிலே நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ ஒரு தடவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணிக்கலாங்க. இதில் 1/4 கப் கோகோனட் மில்க் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் பால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதை வீடியோவில் எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன், நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த முந்திரியும் தேங்காய் பாலோட அந்த ஸ்மெல்லு தான் ரொம்ப அத்தன்டிக்காக இருக்கும், டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். ஃபைனல் ஸ்டேஜ்கிட்ட வந்துடுச்சு. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் குக் பண்ணோம்னா கனவா மீன் வந்து ரப்பரியாக இருங்க, அதனால் கரெக்டாக இருக்கட்டும். 1/4 ஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இது ஒரு நல்ல வாசனை கொடுக்கும் கடைசியாக ஆட் பண்ணுறப்போ. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சுண்டி கிரேவி பதத்துக்கு வந்துச்சு பாருங்கள். மணக்க மணக்க கேரளா ஸ்டைலில் கனவா மீன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடலாம். சூடான சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சாதம் மட்டும் இல்லைங்க, ரொட்டி, நான், சப்பாத்தி, முக்கியமாக பரோட்டாக்கு சும்மா அடிப்பொல்லியாக இருக்கும். சொல்லும் போதே மவுத் வாட்டரிங்காக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் அஃப்ராஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைர்.